ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சி கிச்சன். 10 நாளாக உங்களை நான் பார்க்க முடியாது, பேச முடியும், பேசாமல் எனக்கு மனசுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் 10 நாள் கழிச்சு இன்றைக்கி பேசிகிட்டே இருக்க போகிறேன். நம்ம கடையில் போய் ஸ்வீட் காரம் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயேவோ நம்ம கைப்பட பக்குவமாக பண்ணலாம். கடையில் வாங்குறது எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வீட்லேயும் கைப்பட பண்ணுவோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லட்டும் முறுக்கும் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவாங்க. கடலை மாவு இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் போட்டிருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கையை வச்சே போகும். நல்லா கட்டிலாம் நல்லா பேசஞ்சு விடும். கொஞ்சமாக போட்டு தேவைப்பட்டு அவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சோடாப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டில்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டே இருங்க. தோசை பதமாக வரணும். தோசை மாவோட தண்ணியாகவே அதை வரணும். கட்டியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பூந்தி சாஃப்டாக இருக்காது, இருகலாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கட்டு மெதுவாக இருக்காது. இது கலந்து ஒரு மாதிரி இந்த பூந்தி சரியாக வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கட்டி இல்லாமல் தண்ணியாக நல்லா முடிஞ்ச அளவுக்கு தோசை மாவோடு தண்ணியாகவே கரைச்சிக்குங்க. கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சி கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இருந்தால் அந்த பதத்துக்கு கரைச்சிக்குங்க. ரொம்பையும் கட்டியாக இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கிட்டே இருக்கணும். நிறையா முதலே தண்ணி ஊற்றினா திரும்ப மாவு சேர்க்குற மாதிரி ஆயிடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கட்டி இல்லாமல் அந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ பூந்தியை ஊற்றி இருக்கோம். பூந்தி கரண்டி இல்லாதவங்க இந்த மாதிரி இந்த கரண்டி நம்ம வீட்டில் இருக்கும் கணக்கு இதை ஊற்றி முதல் எண்ணெய் காஞ்சிருச்சா லேசாக பார்த்துக்குறோம். கொஞ்சம் போட்டு பார்க்கணும். காஞ்சிருச்சு. இதுலேயும் பூந்தியை ஊற்றி லைட்டாக அப்படியேவும் கொஞ்சமாக தடவை என்ன மேலே இந்த பொருள் மேலே வருது. கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுருந்துருக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பூந்தி வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நம்ம அடுத்த மாவு சேர்க்க மாதிரி இந்த கரண்டி நல்லா கழுவிக்கங்க. அந்த இதில் ஓட்டையில் அடைச்சிருந்துச்சுன்னா சரியாக கீழே விழாது மாவு. அளவுக்கு வேகமாக எடுத்து ரொம்பையும் கரக விட்டுறாதீங்க. ஒரு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் மீடியமான விமானம்லாம் லட்டு டேஸ்ட்டே மாறிடும். உங்களுக்கு கொஞ்சம் கருகினாலுமேவும் லட்டு ருசி இருக்காது. இது நம்ம சிக்கனமாகவும் சுத்தமாக வீட்டில் பார்த்து ஆரோக்கியமாக பண்ணுறது. செலவும் நம்ம கம்மி. இதில் இப்போ உங்களுக்கு ஒரு கப்பு மாவுனா 15 லட்டு 16 லட்டு செய்யலாம். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா 17 18 லட்டு செய்யலாம். கொஞ்சம் பெருசாக பிடிச்சிங்கன்னா 13 14 அந்த கணக்கு வரும் உங்களுக்கு. சீனி மாவு 2 டம்ளர் போட்டதால உங்களுக்கு சீனி வேவும் 2 டம்ளர் போட்டிருக்கேன். தண்ணி நீங்கள் அரை டம்ளர் மட்டும் சேர்த்தா போதும். இதை தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா சீனி பாகு ரொம்ப தண்ணியாயிடும். அதனால் அரை டம்ளர் மட்டும் போதும். நம்ம தண்ணி சூடாக சீனி தண்ணி விட்டுகிட்டே இருக்கும். அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கணும். நிறையா சேர்த்துனா பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். பிறகு நமக்கு பூந்தி அதில் போட்டோம்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப கொலகொலன்னு இருக்கும். நல்லா சீனிலாம் கரைஞ்சி நல்லா பாகு நல்லா பக்குவமாக வச்சு இந்த பக்குவத்துக்கு இப்போ இப்படி வச்சோம்னா உங்களுக்கு கம்பி வர மாதிரி இருக்கணும். ரொம்பையும் முருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக லேஸ் அந்த மாதிரி வந்தால் போதும். ரொம்ப முருகினாலும் நல்லா இருக்காது. இப்போ அப்போ தான் சரியாக போகும். கரெக்டான பக்கம். இந்த தண்ணி உங்களுக்கு அரை டம்ளர்லேயே இவ்வளோ பாகு இருக்குது. தண்ணியெலாம் நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதுக்காக தான் நான் 2 டம்ளர் சீனிக்கு நான் அரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் தண்ணியெலாம் ஊற்றினீங்கன்னா நிறையா வந்துடும். அது ரொம்ப முக்கியமாக அதை நீங்கள் கவனித்து கரெக்டாக பக்குவமாக ஊற்றுங்க. ஒரு கரண்டி நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான நிறையா போட்டுக்குங்க. ஏலக்காய் பொடி ஒன்று. இப்போ பால் காய்ச்சி வச்சுருக்கோம். இந்த பால் நல்லா பாகாயிருக்கும். சீனி பாகை இதில் தான் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அந்த பாகில் பூந்தியை போட கிடையாது. பூந்தியில் தான் பாகை ஊற்றிருக்கோம். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். முறுக்குக்கு அரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்து எடுத்தால் அவங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். புளியதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மாவு அப்படியே போடாதீங்க. ஒன்று நல்லா வறுத்துக்குங்க. இல்லைன்னா நல்லா தண்ணியை காய வச்சு நல்லா சூடாக கசிச்சுருக்கோம். இது எள்ளும் ஓமமும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். எள்ளு நம்ம பொதுவாக ருசிக்காகத்தான் சேர்ப்போம். ஓமம் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால்
எண்ணெயில் செய்கிற பண்டை வந்து எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் வந்து ஜீரணம் ஆகாது. அதுக்காக தான் ஓமம் ருசிக்காக ஒரு பக்கம் சேர்த்தாலுமேவும் நம்ம ஜீரணம் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக தான் ஓமம் சேர்க்கணும். ஓமம் வந்து நீங்கள் அடிக்க குழந்தைகளுமேவும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அரைச்சி கொடுப்பாங்க. பெரியவங்களுக்கு இந்த வயிறு வலி வந்தாலும் வெத்தலையில் வச்சு இந்த ஓமத்தை வச்சு நல்லா அரைச்சி வெந்நீரில் கலக்கி கொடுப்பாங்க. அது வயிறு வலிக்கு உடனே நல்லா கேட்கும். ஜீரணமாக இருந்தால் அந்த மாதிரி கொடுங்க. வெத்தையில வந்து எல்லாமே சின்ன வயசு பெரிய வயசு அது தக்க வெத்தலையும் ஓமம் மட்டும் அளவு வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம், பெரியவங்களுக்கு கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். ரொம்ப உரப்பு வேண்டாம், ஏன்னா முறுக்கு வந்து ரொம்ப உரப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது. எல்லாமே நான் மாவோடையும் சேர்ந்து நல்லா வறுக்கும் போது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து இது பேசையும் போது கொஞ்சம் கஷ்டமில்லாமல் இருக்கும், பக்குவமும் கரெக்டாக வந்துடும். அடுத்து பெருங்காய பொடி சேர்த்துடுவோம். பெருங்காயம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காய பொடி உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன். எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு மாவே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதே சிம்மில் வச்சே வறுத்துங்க. ஃபுல்லாக வறுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து அடியில் வந்து தீஞ்சு விடாது, வந்து ருசி வராது. மாவு வந்து ஒரு மாதிரி கசப்போட எடுத்துக்கிறதுக்காக சிம்மிலேயே போகும். முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சே போனீங்க. எந்த இதுவுமே இந்த தாளிப்பு எந்த இதுனாலுமே சிம்மில் வச்சே பாருங்கள். நம்ம கேஸும் மிச்சமாகும், பொருளுமேவும் நல்லாயிருக்கும். மாவு நல்லா வறுத்தாச்சு. நல்லா இப்போ தண்ணி ஊற்றி இது வந்து உப்பு கரைச்சி வச்சு உப்பு தண்ணி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த பாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் அந்த பசு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி தேவைக்கு வந்து உரப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுங்க. எள்ளு ஓமம் எல்லாமே உரப்புக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தக்க போட்டுங்க. இல்லை போடாமையும் நீங்கள் வெறும் மாவு வச்சும் பண்ணலாம். நல்லா காஞ்சிருச்சு. முறுக்கு புழிஞ்சு வச்சுருக்கேன். போட்டு உங்கள் தேவையை சின்னதாக போட்டாலும் போட்டுங்க, பெருசாக போட்டாலும் போட்டுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி போடணுமோ அந்த மாதிரி போட்டுங்க. பார்த்து நல்லா எண்ணெயில் வேகமேவும் நல்லா பெருங்காய வடை எல்லாமேவும் வாசனை ஜம்முன்னு வருது. இந்த மாதிரி போடுங்க. வெறும் மாவு மட்டும் வச்சு ஒரு சில போடுவாங்க, அந்த மாதிரி போடாது. இந்த மாதிரி இனிமேல் போடுங்க. வந்து பூந்தி போட்ட எண்ணெயிலேயே போடுறேன். அந்த எண்ணெயை அதிலேயே போடுங்க, எதுக்கு வேஸ்ட் ஆகணும். நல்லா வெந்துருச்சு. இதான் உங்களுக்கு பக்குவம். இதோட கரையை விட்டுறாதீங்க. இதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கனாலும் சீக்கிரம் வேகாது. இந்த மாதிரி கருங்க நல்லா அப்படி ஒரு மாதிரி எப்படி இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டா வீடுகள் இல்லாமல் இந்த மாதிரி தீபாவளியே எல்லாம் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க. குழந்தைங்கள பக்கத்தில் இருந்த காந்தவங்களும் நிப்பாட்டாதீங்க. பெரிய வெடிகளை வெடிக்கிறது போது தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கணுமோ அந்த சேஃப்டி நம்ம தான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் பண்ண பலகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.